ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு குட்டி மினி vlog வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு லீ மெரிடியனில் ஒரு டிஜே பார்ட்டி வித் நைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நானும் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நைட்டு 7 to 11 தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 7:30 போல் ரீச் ஆகிட்டேன். ஸோ இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு ஒரு பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே என்ட்ரி வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ள ரிசப்ஷன்லேயே வந்துட்டு எல்இடியில் ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸோட வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு பாஸ் கொடுத்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே என்டர் ஆனோம். இந்த கலர்ஃபுல் லைட்ஸு வித் சாங்ஸோட அந்த ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ள ஸ்டார்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பேசிவிட்டு சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டான்ஸ் பண்ண எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் நமக்கு டான்ஸே ஆட தெரியலனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு எல்லோரும் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு செம்ம டயர்டாகிடுச்சு. அது இல்லாமல் டைம் வேறு ஆகிடுச்சு. அவ்வளோ டைம் போனதே தெரியல. சரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே பஃபே தான் வச்சுருந்தாங்க. ஸோ வெஜ் நான்வெஜ் எல்லாமே ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ பசிக்கல பெருசாக, பட் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். பட் எனக்கு மெயின் டிஷ் விட இந்த மாதிரி டெசர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நாங்கள் நல்லா சாப்பிட்டேன். ஆனால் அந்த ப்ரௌனி கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஸோ தட்ஸ் மை ஃபேவரட் ஒன். அண்ட் அங்கே எல்லோரும் டான்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே சாங்ஸ் கேட்டுகிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் எப்பயும் டெய்லி ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்னு அப்படியே இல்லாமல் அப்பப்போ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஃபைனலி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ நானும் கேப் வந்து புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ போரிங்காக இருந்தால் சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.